வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சோஷியலோட அடுத்த லெசன், ஹிஸ்ட்ரியில் த பிகினிங் ஆஃப் இந்தியன் சிவிலைசேஷன் அப்படிங்கிற லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதில் என்னென்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சிவிலைசேஷன்னா என்ன, ஒரு சிவிலைசேஷன் வந்து எப்படி டெவலப் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன் பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்க வந்து எப்படி அவங்களோட சிட்டி டவுன்ஸ் வந்து எப்படி இருந்தது, அவங்களோட வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரேடிங் எப்படி இருந்தது, அவங்க என்ன டைப் ஆஃப் ஃபுட் சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து சிவிலைசேஷன் காணாமல் போச்சு. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சும்மா நம்ம வந்து சிவிலைசேஷன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன், அந்த லெசனோட ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் நான் பார்க்க சொல்கிறேன். ஸோ சிவிலைசேஷன் அப்படின்னா என்னது, ஹியூமனோட டெவலப்மெண்ட். ஒரு ஸ்டேஜில் ஹியூமன் வந்து அவங்களோட லைஃப்பை, அவங்களோட கல்ச்சரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டே வருவாங்க இல்லையா, அந்த டெவலப்மெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சிவிலைசேஷன் சொல்கிறோம். ஸோ எந்த மாதிரி டெவலப்மெண்ட்லாம், கவர்னன்ஸ், கல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி, இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் தான் சொல்கிறாங்க. ஓகேவா. கவர்னன்ஸ் அப்படின்னா என்னது, தன்னோட மக்களை வந்து ரூல் பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸ் வந்து போடுறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது, அதுக்குன்னு ஒரு லீடரை வந்து போடுறது, அதுக்குன்னு அட்மினிஸ்ட்ரேஷன் மெம்பர்ஸை வந்து போடுறது, இந்த மாதிரி இருக்கிறது கவர்னன்ஸ். கல்ச்சர் அப்படின்னா கல்ச்சருங்கிறது அந்தந்த ரீஜியனுக்கு ஏற்ற மாதிரி கல்ச்சர் வந்து மாறிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி டெக்னாலஜி, என்னென்ன டூல்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க, டூல்ஸ் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பிரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி மெட்டலாக மாறும். இந்த மாதிரி அதோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி ஹியூமன் டெவலப் பண்ணுறது தான் என்னது, சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் சிவிலைசேஷன், இந்தியாவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சிவிலைசேஷனோட நேம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ஹரப்பன் சிவிலைசேஷன். இதுதான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிவிலைசேஷனோட பேர். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, என்னது, இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன். இண்டஸ் சிவிலைசேஷன், சரஸ்வதி சிவிலைசேஷன், இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன், இது எல்லாமே வந்து ஹரப்பன் சிவிலைசேஷனோட இன்னொரு நேம்ஸ். ஓகேங்களா. ஸோ இது எந்த இயர் வந்து உங்களுக்கு இருந்தது, இந்த சிவிலைசேஷன் எந்த இயர் அங்கே வந்து மக்கள் வாழ்ந்தாங்கன்னு பார்த்தா 2600 BCEயில் வாழ்ந்திருக்காங்க. அதனால தான் இது இருக்கிறதுலே என்னது, ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷனில் சில சிட்டிஸ் இருக்குது. என்னென்ன, இங்கே வந்து 2 கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, இதுதான் மெயின் சிட்டிஸ். ஓகேவா. ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ வந்து இருக்கிறதுலே வந்து 2 நல்ல வெல் டெவலப்டு சிட்டிஸ் அப்படின்னா இது 2 நீங்கள் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேவா. ஸோ எப்படி வெல் டெவலப்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம். அந்த காலத்திலே ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவலில் இருந்து தான். ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிட்ஸ் யூஸ் பண்ணாங்க, மெஷர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஸ்டாண்டர்டைஸ்ட் வெயிட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்டன்ட் ரீஜியன்ஸ் எல்லாமே வேறு மாதிரி ரீஜியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து வெல் டெவலப்டு ரீசன்னால தான் இது வந்து நம்ம வந்து வெல் டெவலப்டு சிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ லெசனுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்குறது சிவிலைசேஷன்னா என்ன அப்படின்றத பார்க்குறோம். ஓகேவா. சிவிலைசேஷன் அப்படின்னா என்னது, ஒரு ஹியூமன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவருக்கு பக்கத்தில் வந்து அவங்க போய் செட்டில் ஆகிட்டு மக்கள் வந்து வாழ ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி வாழ ஆரம்பிக்கும் போது அந்த இடத்தையே அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவங்களோட சொந்த இடமா மாற்றிக்கிட்டாங்க. ஸோ அப்படி வாழ்ந்த இடங்களை தன்னோட இடங்களாக வந்து அவங்க வந்து மாற்றிக்க ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி மாற்றிக்கும் போது அந்த செட்டில்மெண்ட்ஸ், அதாவது ரிவர் ஓரமாக வாழ்ந்து அவங்க வந்து உருவாக்கின அந்த பர்டிகுலர் ஏரியாவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அங்கே நடந்த அந்த ஹியூமனோட ப்ராக்டிஸ், அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வந்து அந்த இடத்த வந்து டெவலப் பண்ணது, இந்த மாதிரி அவங்க பண்ண ஆக்டிவிட்டீஸ், அது எல்லாத்தையுமே தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சிவிலைசேஷன்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ ஹியூமன் ப்ராக்டிஸ், என்னென்ன ஹியூமன் ப்ராக்டிஸ், அக்ரிகல்ச்சர், எப்படி வந்து ரிவர் பக்கத்தில் வந்து விவசாயம் பண்ணி அவங்க வந்து தனக்கான ஃபுட்டை வந்து தானே வந்து உருவாக்கிக்கிட்டாங்க. அதே மாதிரி டெக்னாலஜிஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜி அப்படிங்கிறது இங்கே என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன், தனக்கான வீடை வந்து கட்டுறது, தனக்கான ஊரை வந்து அவங்களே உருவாக்குறது, ட்ரைனேஜ் சிஸ்டம் உருவாக்குறது, வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை வந்து உருவாக்குறது, இந்த மாதிரி நிறைய தனக்கு தேவையானதெல்லாம் வந்து அவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து மெட்டலார்ஜி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, மெட்டலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அப்படி இல்லைனா அந்த மெட்டல்ஸை வந்து பியூரிஃபை பண்ணி அதை வேறு காம்பனண்ட்டாக வந்து மாற்றுறது, இதுதான் வந்து மெட்டலார்ஜின்னு சொல்கிறோம். இல்லை அதை பற்றின படிக்கிறது, அந்த மெட்டலை பற்றின படிக்கிற சயின்டிஃபிக் ரிசர்ச்சை வந்து நம்ம மெட்டலார்ஜின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் மெட்டலார்ஜி. ஸோ மெட்டல்ஸை பற்றி நிறைய வந்து அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட், எப்படி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து போட் யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த மக்கள் வந்து இருக்கும்போது அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜ், ஹியூமன் சொசைட்டியோட அட்வான்ஸ் ஸ்டேஜை நம்ம என்னன்னு சொல்கிறோம், சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்றா வாழ்ந்திருக்காங்க.
அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் ஹியூமன் சொசைட்டிஸ். அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜில் அவங்க எப்படி இருந்திருக்காங்க, லிவ் டுகெதர், அவங்க வந்து ஒன்றா வாழ்ந்திருக்காங்க. ஸோ இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அவங்க வந்து புது புது காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ரிசோர்ஸ் மேனேஜ் பண்ணியிருக்காங்க, காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக, அவங்களோட டே டு டே லைஃப்காக, டெய்லி லைஃப்காக அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த சொசைட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சிவிலைசேஷன் சொல்கிறோம். அங்கே வாழ்ந்த மக்கள், அவங்களோட கல்ச்சர், அதை எல்லாத்தையுமே தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சிவிலைசேஷன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு சிம்பிள் செட்டில்மெண்ட் வந்து எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஆர்கனைஸ்டு சொசைட்டியாக மாறி இருக்கு அப்படிங்கிறது வந்து சிவிலைசேஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹரப்பா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி ஹரப்பன் சிவிலைசேஷன் தான் இந்தியாவில் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன். 2600 BCE இயர் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எழுதணும் 2600 BCE. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் எழுதணும். 2600 BCE ஓல்டு அது. ஓகேங்களா? இதோட இன்னொரு நேம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பன் சிவிலைசேஷன், இண்டஸ் சிவிலைசேஷன் ஆர் இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன். இது எல்லாமே இது ஹரப்பன் சிவிலைசேஷனோட வேறு நேம்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப ஈஸியாலாம் இருந்துடலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து இந்த சிவிலைசேஷனை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிவிலைசேஷன் அப்படின்னா அதுக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் தான் அதை வந்து நம்ம சிவிலைசேஷன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிகினிங், சிவிலைசேஷனோட ஆரம்ப காலம் எப்படி இருந்தது, பிகினிங் ஆஃப் த சிவிலைசேஷன் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன். ஸோ சிவிலைசேஷன் அப்படின்னா அதுக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் இதில் எத்தனை கொடுத்துருக்காங்க, 7 கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்றா என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது கவர்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ கவர்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னது, நார்மலாகவே ஒரு கண்ட்ரி, ஒரு சிட்டி அப்படி இருந்ததுனாலே அதுக்கு ஒருத்தவங்க ரூல் பண்ணுறதுக்கு ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு வேணும். ஓகேவா? அதில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ் ஆகட்டும், அதை வந்து மக்களுக்கு என்ன நல்லது செய்யறது, என்னென்னலாம் தேவையோ அதை செஞ்சு கொடுக்கறதுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் இருந்தால் தான் அது முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. இது என்ன பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட் அப்படின்னா, மேனேஜ் பண்ணுவாங்க காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம், சொசைட்டியோட காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமை வந்து மேனேஜ் பண்ணுறது, லாவை மேனேஜ் பண்ணுறது, பிளான் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து நடத்துறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து யார் பண்ணுவா, கவர்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து கவர்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்தது என்ன அப்படின்னா ஹர்பனிசம். ஹர்பன்னா என்னது அப்படின்னீங்கன்னா அது சிட்டி தான் வந்து ஹர்பன். ஓகேவா? வில்லேஜ் வந்து நம்ம கிராமம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ சிட்டியை வந்து நம்ம வந்து ஹர்பன்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஹர்பனிசம் அப்படின்னா என்னது, டெவலப்மெண்ட் மேனேஜ் ஆஃப் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். சிட்டிஸையும் டெவலப் பண்ணுறது, அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது. அதில் வந்து என்னென்னதெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க, அதில் இருக்க வாட்டர் சிஸ்டம், ட்ரைனேஜ் சிஸ்டம், ஸோ வீடு கட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு வில்லேஜை கொஞ்சம் கொஞ்சமாக டவுனை வந்து சிட்டியாகவும் மாற்றுற ப்ராசஸ் தான் என்னது, ஹர்பனிசம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நடக்கும். அந்த பர்டிகுலர் சிவிலைசேஷனாக இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவில் இந்த ஹர்பனிசம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிராஃப்ட்னா என்னது, ஒரு மெட்டீரியலை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறது, அதை வந்து யூஸ் பண்ணி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக வந்து நம்ம மாற்றுறது, இதுதான் வந்து கிராஃப்ட்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ இங்கே ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னா என்னது, எர்த் கீழேருந்து நம்மளுக்கு வந்து மலையை குடஞ்சோ இல்லை பூமியிலேருந்தோ நம்மளுக்கு வந்து எடுக்கிற ரா மெட்டீரியல்ஸ், அதாவது ஸ்டோன் ஆகட்டும், மெட்டல் ஆகட்டும், அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஒரு ப்ராடக்டாக மாற்றுறாங்க. இப்போ வந்து வெறும் ஸ்டோன் எடுத்து அதை வந்து பீடாக மாற்றுவாங்க. அதே மாதிரி மெட்டல் எடுத்து அதை வந்து ஆர்னமெண்ட்டாக மாற்றுறது, இல்லை டூல்ஸாக யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபினிஷ்ட் ஐட்டமாக ப்ரொடக்ஷன் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ரா மெட்டீரியல்ஸை அவங்க வந்து கிராஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரேட் நடக்கும். ஃபோர்த் என்னது, ட்ரேட் எப்படி நடக்கும், அந்த பர்டிகுலர் ரீஜியனுக்குள்ளேயும் ட்ரேட் நடக்கும், வேறு ஏரியா, டிஸ்டிங்க்ட் ஏரியாக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் நடக்கும். ட்ரேடிங் என்ன மாதிரி ட்ரேடிங் இருக்கும், அவங்கக்கிட்ட இருக்க கூட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேறு ஏதாவது கூட்ஸ் வந்து அவங்க வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி ட்ரேடிங் நடக்கும். ஸோ ட்ரேடிங் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னலாகவும் நடக்கும், எக்ஸ்டர்னலாகவும் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அங்கே இருக்குது. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரைட்டிங். ஓகேவா? ஸோ ரைட்டிங் எதுக்கு, என்ன மாதிரி ரைட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறதுக்காக, கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் வந்து
கல்ச்சுரல் ஐடியாஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்காக, லா நம்ம என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குதுன்னு அந்த லாவை வந்து டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக, ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ட்ரேட் பண்ணுற ஐட்டம்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் வந்து லிட்ரேச்சர், இது எல்லாமே வந்து ரைட்டிங்கில் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து அவங்க எழுதி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 6th ஒன் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் ஐடியாஸ். கல்ச்சுரல் ஐடியாஸ் அப்படின்றது எப்படி வந்து அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க கல்ச்சுரல்ஸை வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட், வரைஞ்சி வைக்கிறது, பெயிண்டிங்ஸில் இந்த மாதிரி. அடுத்து ஆர்கிடெக்சர், அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பில்டிங்ஸோட ஆர்கிடெக்சர் மூலமாக. அதுக்கப்புறம் வந்து லிட்ரேச்சர்னால் போயம், ரைட்டிங்ஸ் இந்த மாதிரி எழுதி வைக்கிறது, கதையாக இருக்கிறது. ஓரல் ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னா வாய் வழியாக சொல்கிறது, ஒரு விஷயத்த ஓரலாக வந்து அவங்க வந்து இன்னொரு மக்கள்கிட்ட எங்களோட கல்ச்சர் இப்படி அந்த மாதிரி வந்து அதை வந்து ஓரலாக சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட சோஷியல் கஸ்டம்ஸ், ஒரு சொசைட்டிக்கு ஒரு கஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ கல்யாணம்னா இந்த மாதிரி பண்ணணும், ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், அந்த மாதிரி சில கஸ்டம்ஸ் ஒரு ரிலீஜியனுக்கும் இருக்குது. ஸோ இவங்க வந்து ரிலீஜியனாக இல்லாமல் அந்த சிவிலைசேஷனுக்கான கஸ்டம்ஸ் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, இதெல்லாமே கல்ச்சுரல் ஐடியாஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்டிவ் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது என்னென்னா வெறும் அக்ரிகல்ச்சர் கிடையாது. அக்ரிகல்ச்சர்னா என்னது, நம்ம வந்து கிராப்ஸ் வளர்க்குறது, ஃபுட்டு, மக்களுக்கு தேவையான சாப்பாடை வளர்க்குறது, இதெல்லாம் தான் அக்ரிகல்ச்சர் கிடையாது. கரெக்டாக விவசாயம் பண்ணுறது தான் அக்ரிகல்ச்சர். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொடக்டிவ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்னென்னா இந்த சிவிலைசேஷன் மக்கள் அந்த வில்லேஜுக்கு மட்டும் தேவையான ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாமல் சிட்டிஸ்க்கும் தேவையான ஃபுட்டை வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொடியூஸ் ஃபுட் ஃபார் சிட்டிஸ், நாட் ஒன்லி ஃபார் வில்லேஜஸ். ஓகேவா, தனக்கு மட்டும் தேவையான சாப்பாடை வந்து அவங்க வந்து பண்ணலை. இப்போ வில்லேஜில் இருக்கிற மக்கள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நம்மளுக்கு வந்து கிராமத்தில் இருந்து தான் சாப்பாடு, அரிசி எல்லாம் வருது. கரெக்டுங்களா, அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு மட்டும்தான், என் வில்லேஜில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் நான் வந்து விவசாயம் பண்ணி அந்த அரிசி பருப்பு எல்லாமே நான் கொடுப்பேன், நான் வந்து வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் சிட்டியில் இருக்கிற நம்மளுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்குமா, கிடைக்காது. கரெக்டுங்களா, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்க வந்து இப்பயுமே வந்து யாரும் அப்படி கிடையாது, எல்லாருமே வந்து சிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து தான் வந்து வில்லேஜில் வந்து அக்ரிகல்ச்சரிங் நடந்துகிட்ருக்கு. அதே இதுதான் வந்து அப்பத்திலிருந்தே அது வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ரொடக்டிவ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தாங்க 7 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன். கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி ஹெட்டிங் எழுதி அதை பற்றி வந்து ஒரு லைன் 2 லைன் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் வந்து டீட்டெயில்டாக எழுதணும். ஓகேங்களா, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிகினிங் ஆஃப் சிவிலைசேஷன். ஸோ ஒரு சிவிலைசேஷன் எப்போ ஆரம்பிச்சிச்சு, எப்படி வந்து அது டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பிகினிங் ஆஃப் சிவிலைசேஷன். ஸோ சிவிலைசேஷன் எப்போ ஆரம்பிச்சது, எந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சிவிலைசேஷன் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து டிஃப்ரெண்ட் டைமில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் வந்து சிவிலைசேஷன் ஆரம்பிச்சிருக்கு. எல்லாமே ஒரே வருஷம் ஆரம்பிச்சதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகே, ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டைமில் சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் இங்கே அவங்க சொல்கிறது என்னன்னா மெசபொட்டோமியா சிவிலைசேஷன். மெசபொட்டோமியா அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஈராக் அண்ட் சிரியா இந்த 2 கண்ட்ரியில் இருக்கிறது தான் வந்து மெசபொட்டோமியா. ஓகேவா, இந்த இடத்துல இந்த சிவிலைசேஷன் வந்து 6000 BCEயில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 6000 அதுக்கும் முற்பட்டு கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் அந்த டைம் பீரியடில் இந்த சிவிலைசேஷன் இருந்திருக்கு அங்கே எங்கே, ஈராக் அண்ட் சிரியாவில். ஓகேவா, அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து மெசபொட்டோமியா வந்து கொஞ்ச நாள்லையே சில வருஷத்துக்கு கழிச்சு என்ன உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ஈஜிப்டியன் சிவிலைசேஷன் இருக்குதுன்னு பார்க்குறாங்க. அதாவது 3000 வருஷம். ஸோ செவரல் சென்ச்சுரிஸ்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து எங்கே கண்டுபிடிக்கிறாங்க, எந்த சிவிலைசேஷன் இருந்ததாக சொல்கிறாங்க, ஏன்ஷியன்ட் ஈஜிப்டியன் சிவிலைசேஷன் இருக்குது. ஸோ இதோட இயர் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 3000 BCEன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த காலகட்டத்தில் ஈஜிப்டில் வந்து சிவிலைசேஷன் இருந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2000 BCEயில். ஸோ அதுக்கு முற்பட்ட காலமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னது அப்படின்னா அதுதான் நம்ம ஹரப்பன் சிவிலைசேஷன், இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன் என்ன வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா, அந்த சிவிலைசேஷன் தான் வந்து இந்தியாவோட நார்த் வெஸ்ட் ரீஜியனில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, டைம் லைன் கேட்டாங்கன்னா இந்த கிராஃபை தான் நீங்கள் வரையணும். இது புக்கில் இருக்குது, நான் உங்களுக்கு அந்த இமேஜையும் டிஸ்பிளே பண்ணுறேங்க. அந்த டைம் லைனை நீங்கள் வந்து வரையணும். ஓகேங்களா, டைம் லைன் ஆஃப் சிவிலைசேஷன் காமிங்கன்னா இதை தான் நீங்கள் வந்து காமிக்கணும். ஸோ இந்த டைம் லைனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
4000 பிசியில் என்ன இருக்குது, மெசபட்டோமியா இருக்குது. அதே மாதிரி 3000 பிசியில் எஜிப்டியன் மார்க் பண்ணியிருக்கு. ஸோ 1000லேருந்து ஏதோ ஒரு ரீஜியன்லேருந்து 2000க்குள்ளே இண்டஸ் சரஸ்வதி சிவிலைசேஷன் இருக்கிறதா மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் டைம் லைன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் சிவிலைசேஷன். ஸோ சிவிலைசேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அது எப்போ பிகின் ஆச்சு அப்படிங்கிறது தான் இது ஃபுல்லுத்தையும் நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க. நம்ம அடுத்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.